சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது. குடும்பம் நல்லா இருக்கிற குடும்பம், சவுளுடைய குடும்பம் ராஜாவுடைய குடும்பம். சவுளுடைய குடும்பம் என்ன குடும்பம்? ராஜாவுடைய குடும்பம். அந்த ராஜாவுடைய குடும்பம் நாளுக்கு நாள் என்ன செய்யப்பட்டதுன்னா பலவீனப்பட்டு கொண்டிருந்தது. அல்லேலூயா. ராஜாவுடைய குடும்பம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ராஜாவுடைய குடும்பம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குமா? ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லாமல் இருக்குமா? வெள்ளியும் பொண்ணுக்கும் பஞ்சமா? பணத்துக்கு பஞ்சமா? ஆடு மாடுகளுக்கு குறைவா? ஒரு சாதாரண ஒரு தொழில் செய்கிறவங்களே வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்கன்னும் போது, ஒரு ராஜா ஒரு தேசத்துக்கு 12 கோத்திரத்துக்கு ஒரு ராஜாவுடைய குடும்பம் எவ்வளோ செல்வாக்காக இருந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட குடும்பம் வர 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 என்ன செய்யப்பட்டது? பலவீனப்பட்டு கொண்டிருந்தது. அல்லேலூயா. பலவீனப்பட்டு கொண்டிருந்தது. அதுக்கு காரணம், அதற்கு பின்னாடி ஒரு ஆவிகள். காரணம் என்ன? அந்த ஆவிகள் எப்படி நுழைகிறது? அந்த குடும்ப தலைவன் யாரு? இந்த ராஜா சவுல். அவனுடைய பின்மாற்றத்தினால அந்த ஆவிகள் குடும்பத்துக்குள்ளே நுழைந்து குடும்பத்தை என்ன செய்கிறது? பலவீனம் அடைய செய்கிறது. அல்லேலூயா. இந்த செய்தி நேற்று தினத்தில் யூடியூப்பில் அப்லோட் பண்ண உடனே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கள் குடும்பம் எதனால் இப்படி ஆகுதுன்னே எங்களுக்கு தெரியாமல் ரொம்ப நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தோம் பாஸ்டர். இது எங்களுக்கு என்னன்னே தெரியல. ஏன் எங்கள் குடும்பம் நாளுக்கு நாள் சரிவடையுது, என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல. அப்படி பயந்துக்கிட்டு அந்த ஒரு குழப்பத்தின் சூழ்நிலையில் தான் உங்கள் செய்தியை நாங்கள் பார்த்தோம். இது எங்களுக்கு இப்போ தான் எங்களுக்கு புரியுது. எங்கள் குடும்பம் ஏன் நலிவடையுது, நாளுக்கு நாள் ஏன் நலிவடையுதுன்றது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கமெண்ட்டில் எழுதியிருக்காங்க. நீங்கள் அப்புறமா கூட அதை போய் பாருங்கள். அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, குடும்பம் பலவீனப்பட்டு போகிறதுக்கு காரணம் என்ன, குடும்பம் நலிவடைகிறதுக்கு காரணம் என்ன, அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ என்று சொல்லி காரணம் புரியாமல் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அநேகம் பேர் உண்டு. ஆனால் அதற்கு பின்னதாக ஒரு ஆவிகள் என்ன செய்யப்படுது? பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவிகள் அந்த குடும்பத்துக்கு பின்னாடி செயல்படுகிறது. அதனால தான் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், பண கஷ்டம், பண நெருக்கடி, பொருளாதார சிக்கல்கள், நஷ்டங்கள், தேவையில்லாத சண்டைகள், காரணமில்லாத காயங்கள் இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் அந்த குடும்பத்தை பலவீனப்படுத்துகிற சில ஆவிகள் குடும்பத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு முக்கிய காரணம் குடும்பத்தில் உள்ள தலைவனோ தலைவியோ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறபடினால, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வாழ்கிறபடினால அந்த ஆவிகள் ஈஸியாக குடும்பத்தில் என்ன செய்யும்? நுழைந்து விடும். நுழைந்து அந்த குடும்பத்தை அது பலவீனப்பட்டு போக செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் என்ன தலைப்பில் பார்த்தோம்? குடும்பத்தை பலவீனப்படுத்துகிற ஆவி குடும்பத்தை பலவீனப்படுத்துகிறது. அடுத்தது குடும்பத்தில் உள்ள மனைவி அது என்ன செய்யும்? பலவீனப்பட்டு போக செய்யும். அடுத்தது சரீரத்தை அது என்ன செய்யும்? பலவீனப்பட்டு போக செய்யும். அடுத்தது விசுவாசத்தை, நம்முடைய விசுவாசம் இருக்கு பாரு, அந்த விசுவாசத்தை அது என்ன செய்யும்? பலவீனப்படுத்தும். அடுத்தது மனசாட்சி அது பலவீனப்பட செய்யும். உன் மனசாட்சியில் ஸ்ட்ராங்காக உன்னால் இருக்க முடியாது. பயம் எடுத்துக்கும்.